ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம். நமது கவனம் முழுமையாக உள்முகமாக இருந்து இதய சக்கரத்தினுள் வைத்து நம்மளுடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையை நாங்கள் உணர்வதற்கு எங்களை அனுமதித்து ஆசீர்வதியுங்கள் அம்மா. நாங்கள் தியானம் செய்வதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் எங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள். தாயே, தங்களின் பொற்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்து நாங்கள் அதை பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்களை மாயைகளிலிருந்து விடுதலை செய்யுங்கள். எப்பொழுதும் எங்களை உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். நாங்கள் தங்களின் தரிசனத்தை எங்களின் இதயத்தினுள் காணும் பொழுது நாங்கள் எண்ணங்களற்ற சந்தேகங்களற்ற நிலையை அடைவதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் தியானத்தை ஆழமாக வலுப்படுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். எங்களுக்கான இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். தாயே, தங்களின் ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கும்
எங்களின் ஒவ்வொரு சக்கரங்களிலும் தங்களின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டையும் தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களை ஆசிர்வதியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும்
தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் இடா நாடியான சந்திர நாடியில் இச்சா சக்தியாக விளங்கும் தாங்கள் எங்களின் தூய்மையற்ற ஆசைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை குணங்களான சோம்பல், மமகாரம், தவறான நம்பிக்கை, குற்ற உணர்வு, அளவுக்கு மீறிய பற்று, தன்னம்பிக்கையின்மை, கடந்த காலத்தின் தேவையில்லாத எண்ணங்கள், பயம் முதலியவற்றை ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராக இருந்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்களின் தூய விருப்பத்தை நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்கள். கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் வலது நாடியான சூரிய நாடியில் கிரியா சக்தியாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம், வன்முறைகள், முரட்டுத்தனம், முன்னிலைப்படுத்துதல், உணர்ச்சி வசப்படுதல், தந்திரம், எதிர்காலத்தை ஒட்டிய அதிகப்படியான சிந்தனைகள், அதனால் ஏற்படுகின்ற பயம், அதிகப்படியான உடல் உஷ்ண நிலை, இனிமையற்ற நிலைப்பாடு முதலியவற்றை ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் இருந்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. ஏனெனில் தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, சத்வகுணத்தை குறிக்கின்ற எங்களின் மைய நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் தரிசனம் செய்வதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள். பரிணாமத்தின் வளர்ச்சிக்கு காரணமானவராக விளங்கும் தாங்கள் எங்களுக்கான இந்த மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வை அளித்திருக்கிறீர்கள். நாங்கள் முழுமையாக தங்களின் ஆசிர்வாதத்தை எங்களின் சுழுமுனை நாடியில் உணர்வதற்கு, எங்களின் கவனத்தை முழுமையாக எங்களுள் நிலை நிறுத்துவதற்கு, இறைவனின் இணைப்பையும் அவரின் ஆசிர்வாதத்தையும் நாங்கள் உணர்வதற்கும் தாங்களே எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிந்து வலுப்படுத்த வேண்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை வணங்குகிறோம் அம்மா. ஸ்ரீ கணேசராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற கள்ளம் கபடமற்ற குணத்தை அகற்றுகிறீர்கள். எங்களுள் தூய ஞானத்தையும் விவேகத்தையும் நிலை நிறுத்துகிறீர்கள். தாயே, தெய்வீக ஞானம் கிடைத்தால்தான், புரிந்தால்தான் எது சரி எது தவறு என்ற பகுத்தறியும் திறன் எங்களுக்கு கிடைக்கும். அந்த ஞானத்தை அளிப்பவர் தாங்களே ஆவீர். சத் அசாத் விவேக புத்தியை எங்களுள் ஸ்ரீ கணேசராக இருந்து நிலை நிறுத்துபவரும் தாங்களாவீர். தாங்கள்தான் ஸ்ரீ கணேசராக இருந்து எங்களின் சக்கரங்களில் நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம், எந்த சக்கரத்தை கடந்த நிலையில் நாங்கள் தியானத்தினுள் இருக்கின்றோம் என்ற பகுத்தறியும் திறனை அளிப்பவர், உணர்திறனை அளிப்பவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. தங்களை நோக்கிய எங்களின் தியானத்தில் பக்தியும் சரணடைதலும் மட்டுமே இருக்க ஆசிர்வதியுங்கள். அதில் எவ்வித பொய்மையும் சந்தேகமும் இல்லாத அந்த தெய்வீக நிலையை எங்களுள் தயவு செய்து நிலை நிறுத்துங்கள் அம்மா.
மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவன மூலாதாரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் திருப்தியையும் மன அமைதியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் குரு தத்துவத்தை உணர்த்தி அவை மேம்படவும் வழிகாட்டுபவர் தாங்களாவீர். எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே நாங்கள் நிலை பெற்றிருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. எங்களின் ஸ்ரீ கிரகலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி தத்துவமும் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் நிலை பெற்றிருக்க எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. கவனம் நமது நாபி சக்கரம். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, நாபி சக்கரத்திலிருந்து அதன் நான் மீது ஒரு செயற்கைக்கோள் போல எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. படைப்பாற்றலுக்கான ஆற்றலை தருபவரான தாங்கள் இந்த சக்கரத்திலிருந்து உருவாக்கி அதன் மூலம் எங்களுக்கான திறனை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, தியானத்தின் மூலம் சிந்தனையற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு படைப்பாற்றலுக்குரிய திறனே உண்மையான திறவுகோலாக இருக்கின்றது. தாயே, அதற்கு தடைகளாக இருக்கின்ற எங்களின் சோம்பேறித்தனத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான குணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, குண்டலினி தாய் மேலெழும்பி நாபி சக்கரம் அடைந்து பின்பு சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு வரும்பொழுது அவற்றையும் தூய்மைப்படுத்தி எங்களின் எல்லா எண்ண ஓட்டங்களையும் தூய்மைப்படுத்தி சந்தேகமில்லாத நிலையில் மன அமைதியை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. ஸ்ரீ லம்போதர கணேஷாவின் தத்துவத்தை எங்களின்
சுவாதிஷ்டான சக்கரத்தில் தயவு செய்து நிலை நிறுத்துங்கள் அம்மா. எங்களின் செல்களில் இருக்கின்ற அனைத்து கோபங்களையும் அகற்றிவிடுங்கள். எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கும் தெய்வங்களை விழிப்புணர்வு அடைய செய்து எங்களுக்குள் அவற்றை பிரதிபலிக்க செய்யுங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா, நாங்கள்தான் செய்கிறோம் என்கின்ற எங்களின் அகங்காரமானது தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களின் சுவாதிஷ்டானம் முழுமையும் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியின் தத்துவத்தால் தங்கள் ஆசீர்வாதத்தோடு நிரம்பியிருக்கட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது சுவாதிஷ்டானாவில் வைத்து தியானத்தில் இருப்போம். இந்த தியான நிலையில் ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறி நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்துவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम्
अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता। ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியுங்கள். எங்களின் இதயத்தில் எப்பொழுதும் வாழும் தாங்கள் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியுங்கள். எங்களுக்கு பாதுகாப்பை அளித்து எங்களின் தியானத்தினுள் நாங்கள் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையை அடைவதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, யாரெல்லாம் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகிறார்களோ அவர்கள் தங்களின் தரிசனத்தை காண்பதுடன் முழுமையான திருப்தியையும் அமைதியையும் உணர்கிறார்கள். நாங்கள் அந்த நிலையை தங்கள் அருளால் பெற்றிருக்கிறோம். தாயே, எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான அமைதியான நிலையை பெறுவதற்கு ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சித் ஆனந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சித் ஆனந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
महिषासुरमर्दिनि माता जगदम्बे। हे महिषासुरमर्दिनि माता जगदम्बे। हे मधुकैटवनाशिनि माता जगदम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय 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 जगदम्बे। हे महिषासुरमर्दिनि माता जगदम्बे। हे महिषासुरमर्दिनि माता जगदम्बे। हे मधुकैटवनाशिनि माता जगदम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय 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 जगदम्बे। असत्यमर्दिनि मां ज्ञाननाशिनि मां। असत्यमर्दिनि मां ज्ञाननाशिनि मां। हे परमेश्वरि ज्ञानप्रदायिनि सहयोग स्थापिनि मां। हे जन्मदायिनि मां। हे परमेश्वरि ज्ञानप्रदायिनि सहयोग स्थापिनि मां। हे जन्मदायिनी मां। निद्रा तमसिनि नन्दिनि माता जगदम्बे। भोगवती अमोघा चामुण्डा जगदम्बे। विलासिनी सुखदा निष्कामा जगदम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय 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 जगदम्बे। महाकाली शांता कामस्वरूपा। महाकाली शांता कामस्वरूपा। पद्मालया सदा पूजा पूर्णा। पद्मालया सदा पूजा पूर्णा। उग्रप्रभा सर्वमङ्गला मां जगदम्बे। वज्रकङ्काली रक्तप्रिया जगदम्बे। योगिनी परमानन्दरूपिणी जगदम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय 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 जगदम्बे।
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்திலேயே தொடர்ந்து இருப்போம். It is a very unique opportunity, I think, for me to meet you again in Bombay when you are all leaving this country, and this kind of a special type of a puja that we are having today. This is the puja done to the sun and is called as Makar Sankrant. Makar is the tropic of Capricorn. Capricorn is Makar. So now the sun is moving from the tropic of Capricorn towards the tropic of Cancer. And it's always a fixed date because it has something to do with the sun. This is the only date which is fixed in Indian calendar because they have to deal with the sun. But this time I don't know why, what has happened that they have put it on the 15th of this month. It's always the 14th. Now, today is they are changing. I would say that the seasons are going to be changed. We've got 6 months when this moves, sun moves towards the southern hemisphere and makes it warm. When it comes to the northern hemisphere from tomorrow. So today is the last day, which we say that is the day which is the coldest day, according to Indian understanding. After this, the heat will start growing, and we can do anything that is auspicious, any auspicious things can be done after this puja is over during the summertime. Though it's very hot in summer, still people want the sun to rule us and to give us warmth because of him only all the fields and all the vegetables, all the fruits, everything grows. And that's why when the 6 months the sun is not here, we call it as Sankrant, meaning a calamity in a way. That is when, of course, in the European countries or say in England, America, it is a calamity at that time when the sun is not there. But even here, it is regarded as a time. Today is the day that the end of the Sankrant, means the end of the calamity is over. And they give something sweet to eat, which is also mixed with sesame seeds. Because sesame seed is heat giving, so today being the hottest day, coldest day, they want to use sesame seed. Also want you to retain the heat and to adjust yourself to the heat that's coming up. This is all thought of in a way, in a very gross level, on a very gross level, that we should keep the people warm enough. Also it is said that the warmth of love should be expressed at this time for people because it's the coldest day. So they say that we give you this special thing for you to say something sweet, that is God God Bola, means you say something sweet to us. And the people who live in warm countries are sweeter people than the people who live in colder places. Because the nature is rather very unkind to them. I don't blame them for their temperament. Because the nature is so unkind. In India you can live anywhere. You can live under a tree, you can live in a forest, anywhere you can live quite happily, as long as there is water to drink and water to bathe. And there's not such a problem as
we have to face in the other parts of the world, where if you have to go out of the house, you take about 15-20 minutes to dress yourself up. Here you just can walk out of the house, you can keep your houses open during the summertime, and there is no problem of any kind as far as the nature is concerned. Nature becomes very kind during summertime here because the trees are lush and lot of greenery. People feel very happy during that time, and all the activity becomes more with the sun's energy. But in the West, as you have seen, that the sun is much less. Because of that, people keep more to their houses, to artificial heating or other heatings, and the doors are closed, the hearts are closed, and it's difficult for them to communicate with other people. As you go down south more, in your countries also, you'll find people are warmer, simpler, very hospitable. With the sun, you get the heart, which is very open heart and a kind of a inviting heart. Now, if you see on the Sahaja Yoga style, the sun line is the right side and the moon is the left side. On the moon line, one can desire but cannot act. Apart from that, on the moon line, if you go too far, it can be destructive. Because if you sit in the house doing nothing, and also these days there's unemployment, say for example, no work, then you start thinking too much. And this thinking is just a desire, energy working out, no action. And without the action, this energy can become very destructive. That is why we find that people, they say that empty mind or is the devil's workshop. Where people do not act, when the action doesn't take place, then it can be quite destructive. लावून द्या पंखा थोडासा आणखी वाढवून द्या आणखी वाढवून द्या वाढवा थोडासा वाढवून द्या बस So the whole situation is different in a country which is warm and a country which is not warm. But in a country where it is very warm also, like Africa, there are complications due to too much of heat. Like we have the topic of, the equator passing through, and it heats up that area so much that it becomes full of jungles, very high trees and tall trees, and the whole place is covered with foliage so much that there's no possibility for any sunshine to penetrate through. And it's quite dark, it's full of darkness. So that extreme also comes in the same category as the extreme of the cold season. Now such people live there, and they naturally, because the sun is less, so they do not grow much, and they can be primitive people, and they can be quite aggressive, like they learn things from the animals, and they could be quite aggressive. So the balance has to be struck. And the balance is that we should desire and act. But the trouble is, in human atmosphere, there is a division of labor, I think. That one part of the country is thinking, another part of the country is acting. Under these circumstances, nothing will work out. So, a balance has to be struck where you have the Sushumna working out. Now, the Sushumna Nadi is the one where one would say is the equator. Is not equator, but is the axis
of the Mother Earth. The axis of the Mother Earth is the Sushumna, and that has to act. And when it comes to that axis, it is the one that balances. Actually, there is nothing like a big pole inside the Mother Earth, which we can call it as an axis. There's nothing that is material inside the Mother Earth that we can call it as an axis, but it's the energy force which acts in such a manner that the Earth moves with such tremendous speed. When the cosmos is all spread out so much, it not only moves, but it creates day and night for us, so that daytime we can work and nighttime we can sleep, to give us a balance. Only also it moves in such a manner round the sun that half of the countries get the sun during the summertime and half of them get it during the winter time. That's the axis that acts and works out everything. Apart from that, this axis keeps all the distances necessary from other planets and other moving bodies in the cosmos. This axis is the intelligence of the Mother Earth. It is not only the intelligence, but it is the fragrance, and apart from it is the Sushumna Nadi, we can say, of the Mother Earth. Now, through this axis only, all these swambhus and all these great happenings of earthquakes and all that takes place. This axis is the one which moves. It's an energy. We can call it axis as the energy. Moves the lava into different directions and pierces through different areas to create earthquakes and also to have Jwalamukhi laka English mein? Huh? Volcanoes. And all these things happen because the axis has sense what is to be done. This axis is the one that loves us. Because of this axis, we have seasons. The seasons are created beautifully to give us different varieties of food and varieties of things. The heat of the Mother Earth, if it is lost, then we'll have nothing on this earth. It will be all frozen and there will be all snow and we'll have no food, nothing, and it will be like moon living here. Now it is being specially created. First, the Mother Earth, when it was created through the heat of the sun. So we can say that the sun is the father of the Mother Earth. Then she was brought very close to the moon. So it cooled down, absolutely it cooled down, it was all snow. Then it was brought closer to the sun and moved at a point where life could start working. And that's how the whole thing was organized beautifully to make life grow in that area. When the life started growing, gradually we know that how the carbon was formed. Now the carbon is formed by the same axis because there's heat in the axis, the energy of heat that converts the plants into carbon. Now this carbon is later on forms the basis for you can say for the production of carbohydrates, you can say, or all organic matter. But to create life, we had to have another help, is the nitrogen. And this nitrogen was also, you'll be surprised to know, that was created by the same axis, by its movement. And when it created this nitrogen, the nitrogen gave us the amino acids. And when the amino acids were created within us, then we started
our lives from amoeba and all that. Of course, this was done in the ocean, because in the ocean, with the movement, nitrogen was created and life was created, and then through the ocean is emitted out, and that's how we have amino acids. With the amino acids, the formation of amino acids gave us the combinations and permutations, different lives. So in the whole evolutionary process, the Mother Earth has played a very big part through her axis. In the same way, in human beings, the axis is the most important. That's the main principle of life we have got, is our axis. We have to stand on our axis. Those who do not stand on their axis, stand more towards the left or towards the right, are capable of complete destruction. Because either they will be destroyed by too much of right side or too much of left side. So our axis has to be properly dealt with. Now those people who do not have a proper axis can have problems of different chakras, of different kind of quality in a person. A person who stretches his axis too much, puts back his head like this, is a person who is very right-sided and creates problem with his ego. And the one who absolutely bends down like a slavish person also is a person who goes towards his destructiveness. Now there's a big problem between these two types of people, one trying to dominate another, and when they start dominating another person, they actually destroy themselves as well as destroy the ones whom they are dominating. For example, now we have seen that we had Britishers who came here and ruled us. We have seen the French went and ruled some other people. Then there are Portuguese who went and ruled some other people. But everything that they did to dominate and all that has double reactions. First of all, by their domination, say, Indians became very slavish. Indians become, even today, they are extremely slavish and they do not have that independent axis as they should have. Extremely slavish people they are. Especially I see in the West, I'm surprised when the Indians go from here. I find they are so very slavish. They try to sort of do all kinds of slavish acts to please the white-skinned people. The white skin became sort of a very adorable stuff in it. That added to the ego of the whites. Added to the ego of the whites, and today you see what's happening is all that ego is destroying them. They are on the verge of destruction because of their ego. So it is so unnatural and it is so superficial. One has to understand that what is the best within a human being is his axis. And everybody has an axis, and one must respect the axis of every person. In Sahaja Yoga, I don't know you by your faces so much. I know you by your chakras, by your sushumna, what sort of a sushumna you have. If you have a deep sushumna, I know you as a deep person. If you have a superficial sushumna, I know you as a person with a very superficial type of a sushumna. And even if you make up something by sort of being very nice or good or talking about Sahaja Yoga or knowing too much about Sahaja Yoga and saying things which will baffle normally anyone as if you are masters of Sahaja Yoga, I know how deep you are. So the depth on the axis is more important than anything else. Your axis has to be very deep. Now you will say that, Mother, the axis is the same as it is. So how can it be deep? So in the axis, as you see, is made in human beings, is like a 3.5 coin paper-like thing. And the inside of it is the Brahmanadi. The Brahmanadi is a very, very small little, we can call a very, very hair-like thing, where only a hair-like Kundalini can pass through. But when the person is deep, this Brahmanadi is bigger, and all the rest of them, which are coiled into each other,
are smaller. While the people who are not deep, their outside, what you call the foldings, are bigger than the inside small thing. Now such people could be apparently very dynamic, may look very intelligent, may look very smart, may look to be very good looking, or whatever it may be outwardly. But inwardly they are not deep. Inwardly, if they are deep, their whole attitude is beautiful. They are very joy-giving people. They are very joy-giving. And the more, if you meet a person of another kind, he may look joyous, he may try to give you joy, but the joy won't be really that deep. It would be like a joy killing. So it is important for us to make our axis deeper. And that is where we lack the proper assiduity, the proper effort we have to put in. Now some people have automatically very deep axis. And some people have very, very, what should you say, a very constricted type of the axis. This axis has to be grown. Now when you come for my puja and all that, I do expand it, I agree. But it is a temporary thing. To retain it at that point, one has to work at home, in the collective also. One has to work very much at home with meditation. But it should be done seriously. It should not be just a joke, to be frivolous, to be stupid. That's not the way. It should be done very seriously in the meaning that it is a devoted task you have taken. It's a meditative thing. It's a prayer to God. You can call it, it's a puja to God. Is to be done with that reverence. Because reverence is the key of achievement. If you have no reverence about yourself and no reverence of others, then it cannot be done. But first you must have reverence for your own life. What am I doing with my life? Where am I wasting it? Why should I waste it? Why should I be deep? After all, there must be some purpose of my life. Am I serving my purpose? Am I doing that? All these things, if they pop into your head, then you will understand it's very easy to fight out your ego. Because normally on small things people fight. I have seen that in Sahaja Yoga also, people fight on things like, it's so useless, absolutely useless. To me it sounds stupid to even mention the way people fight over small things and quarrel. But a deep person, even if he doesn't speak much, even if he doesn't show off much, even if he doesn't sit in the front line, he expresses himself through his depth, because I can work out better through that. So to develop this, one must meditate. Important thing is to meditate. Every day, every day, every day. You may not eat your food one day, you may not sleep one day, you may not go to your office one day, you may not do anything that you are doing every day, but you must meditate every day. That's an important point to develop the central constricted part into a bigger area. Now, when that happens, that you start developing it, the first thing you will notice about yourself, that you do not care for any comfort. You're not bothered about any material thing. Whatever it is, you are above it. You just don't bother your head. Let it be. You just don't want to put your neck into a thing where you do not belong. You just get out of it and you think that, oh God, this is too much for me. I just don't care for it. So your whole attention now moves inward. When the attention starts moving inward, then it expands more. This is the inner part, which is called as the Brahmanadi, and starts expanding and expanding. Now, in small things also,
Say, for example, if I have not mentioned somebody and mentioned somebody else, then they feel, oh, why didn't mother mention my name? It's too small a thing that it doesn't matter. As long as you have a deep access, you are with me, I am with you, absolutely one with each other. But these outward things are, oh, she gave a nice sari to another one, she never gave us a sari, she didn't do this, didn't do that. All those things, if it comes to your head, that means absolutely is true that there is something lacking with you. Or if you try to complain, oh, I went there, I had to go by a bus and I had to stand on this thing, that shows that you are not comforted. This widening comforts. That's the comforting thing. And that really makes you feel so comfortable in any circumstance, in any position, in any lifestyle. And you do not want to have any other comfort. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமः. நம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த ஆழமான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.